நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். தரமான வைர நகைகளை சரியான விலையில் வாங்க ஸ்மார்ட் டைமண்ட்ஸ். டி நகரில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் நமது ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். ராம்நாத் அருணாச்சலம், சித்ரா ராம்நாத், டி நகர், சென்னை.
நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்பொழுது நாம் சென்னையில் பவளக்கர தெருவில் இருக்கின்றோம். காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகம் சென்னை வாழ் நகரத்தார் அனைவரும் இணைந்து காளிகாம்பாள் கோயிலுக்கு 2ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா இங்கு நடக்க இருக்கின்றது. இந்த விழாவை முன்னின்று நடத்தக்கூடிய நிர்வாகிகள் இப்பொழுது நம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் நேயருடன் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த விழாவை பற்றி சுய அறிமுகத்திற்கு பிறகு இந்த ஏற்பாடுகளை பற்றி சொல்லுவார்கள். சண்முகம், தேவகோட்டை, துர்கா பேப்பர். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நாங்கள் சென்னை சம்பவக்காக கச்சாலேஸ்வர் கோயிலுக்கு டெய்லி சென்று வருவோம். வரும்பொழுது ரிட்டன் காளிகாம்பாள் கோயிலுக்கு வருவோம். அப்பொழுது சிவாச்சாரியார் நீங்கள் சென்னை கச்சாலேஸ்வர் கோயிலுக்கு சம்பவ கட்டளை ஏற்பாடு போட்டு கொடுத்துருக்கீங்க, எங்கள் காளிகாம்பாள்களுக்கு நகரத்தார்கள் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணணும்னு நாங்கள் 2 வருஷமாக கேட்டோம். நீங்கள் எங்களுக்கு பூச்சொரிதல் விழா பிரம்மாண்டமாக பண்ணித்தரணும். சாமி இங்கேருந்து பாலக்காரத்துலேருந்து மண்ணடியிலேருந்து திருவொட்டூர் சாமி போகும்போது இங்கே நகரத்தார் போகும்போது நிறைய பேர் காளிகாம்பாளுக்கு வருவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்கள் நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன், நீங்கள் காளிகாம்பாள் பூச்சொரிதலுக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்கன்னாரு. அதனால் போன ஆண்டு நாங்கள் 1வது ஆண்டாக வெற்றிகரமாக நடத்தினோம். ஒரு 500 பேர் பூத்தட்டுக்கு வந்தாங்க. அவருக்கு நம்ம நகரத்தார் மேலே ரொம்ப மிக்க மரியாதை. நகரத்தாருன்னா அவர் தனி மரியாதை செலுத்துவார். காளிகாம்பாள் சிவாச்சாரியார் காளிதாசன் அவர் ஏற்பாட்டில் இப்போ 2வது ஆண்டு பூச்சொரிதல் இனியே நடைபெற இருக்கிறது. நன்றி, வணக்கம். நான் கொப்பனாப்பட்டி இரணி கோயிலை சேர்ந்தவன். என்னோடய பேர் சுப்பிரமணியன். நாங்கள் போன பீரியடில் காசி மேலாண்மை கழகத்தில் செயற்குழு உறுப்பினராக இருந்தோம். நாங்கள் இருக்கும்போது தான் இந்த பூச்சொரிதல் விழாவையும் சம்பவம் ஆரம்பித்தோம். அதனால் காசியில் எப்படி சம்பவம் நடைபெறுகிறதோ அதே போல் இங்கேயும் நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதை ஆரம்பித்து இன்றைக்கி ஏறக்குறைய 16 மாதங்கள் ஆகிவிட்டது. 16 மாதம் இடைவிடாமல் சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு நானும் தேவகோட்டை சேர்ந்த சம்மூனனும் நெருக்குப்பை சேர்ந்த முத்துப்புள்ளியப்பனும் விடாமல் வந்து விடுவோம். ஒரு நாள் 2 நாளை தவிர ஊருக்கு சென்ற நாளுக்கு தவிர மற்ற நாள் எல்லாமே நாங்கள் இங்கே வந்துடுறோம். நகரத்தார் பெருமக்களுக்கு எல்லோரும் நாங்கள் அன்பான வேண்டுகோள் என்னன்னு கேட்டால், சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு நாள் அவங்க பிறந்த நாள் கல்யாண நாட்களில் இந்த சம்பவம் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த 365 நாளைக்கு 365 பேர் சம்பவம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு நாங்கள் எங்களுடைய எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம நகரத்தார் பெருமக்கள் நலனுடன் இருக்கணுங்கிறக்காக தான் இந்த சம்பவம் ஆரம்பித்ததே. நம்ம பிள்ளைகள்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், ஆன பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த எண்ணத்தோடு நம்ம நகரத்தார் 48,000 குடும்பங்களும் சிறப்பாக சீருமாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் இந்த சம்பவம் எடுத்து நடத்தினோம். இந்த விடுதியில் பார்த்திங்கன்னா நாங்கள் சம்பவம் மார்ச் 28, 2025 ஆரம்பித்த 2வது மாதத்தில் இங்கே டச்சு பண்ணோம். அந்தளவுக்கு ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு. அதில் 2வது மாதத்தில் அப்புறம் 1ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா நடத்தினோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நல்லா மிராக்கள் மாதிரியே நடக்கும். அது இன்னொன்று என்னுடைய பிரச்சனையிலே நான் பார்த்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரே வருஷத்தில் 2 பொண்ணு கல்யாணம் பண்ணேன். அந்த மாதிரி நிறைய மிராக்கள் இந்த ரெங்கூன் நகர விடுதிக்குள் உள்ள நம்ம ஐயாக்கள் வாழ்ந்த இடம். நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இதோட வைப்ரேஷன்ஸு. 2வது நம்ம சம்பவம் என்னைக்கு கிளம்பிச்சோ அன்னையிலேருந்து ஒவ்வொன்றா நல்ல மாற்றங்கள் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம நகர்த்தாளுக்குள்ளும் ரொம்ப தலைச்சோங்கணுங்கிறக்காக தான் இந்த பூச்சொரிதல் விழாவும். இந்த பூச்சொரிதல் விழா நம்மளாக போய் கேட்கல, அவங்களா கேட்டாங்க. ஏன்னா காளிகாம்பாள் கோயிலில் சென்னையில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அவ்வளோ ஈஸியாலாம் அங்கே எந்த பர்மிஷனும் வாங்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அப்படி இருந்தால் அம்பாள் நம்மளை குலத்தை காக்கணுங்கிறதுக்காக இந்த பூச்சொரிதல் விழாவை நடத்த சொல்லி அவளே சொன்னதுனால ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நகரத்தார் பெருமக்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. இந்த ஒத்துழைப்பு என்றைக்கும் இருக்கணும். ஆனால் இந்த சம்பவுக்கு கட்டணமாக எவ்வளோ செலுத்தணுங்கிறது? 2500 ரூபா ஒரு நாள் சம்பவுக்கு. 2500 ரூபா. அதுக்கு தனி அக்கௌண்ட்டே வச்சுருக்கோம். அந்த அக்கௌண்ட்டில் காரைக்குடி அக்கௌண்ட்டு அதில் கட்டிட்டோம்னு சொல்லிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் வந்துட்டால் போதும். நீங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் வராட்டியும் நாங்கள் உபூதி பிரசாதம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சிட்றோம். அதனால் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் சம்பவத்தில் கலந்துக்கிறதுக்கு வேணுமே தாழ்மையுடன் கேட்டுக்கொள். காளிகாம்பாள் கோயிலுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரெங்கூன் வீடுலேருந்து புதுவயல் பழனியப்ப செட்டியாரும் தினமணியில் வேலை பார்த்தாரு. அவர் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஒரு 5 பேர் சேர்ந்து இந்த காளிகாம்பாளுக்கு பூச்சொரிதல் ஒரு 5 வருஷம் பண்ணாங்க. அப்புறம் வயது மூப்பு காரணம் அவங்களால பண்ண முடியல. 40 வருஷம் கேப்புக்கு பின்னாடி எங்களுக்கு சிவாச்சாரியார் எங்களை பார்த்து கூப்பிட்டு இதை கொடுத்தாரு. நாங்கள் டெய்லி காளிகாம்பாளுக்கு போயிட்டு வருவோம். எங்களுக்கு நல்ல தனி மரியாதை. ஆனால் நகரத்தார் 6 வந்தாலும் அவர் சொல்லியிருக்காரு, என்னை பார்க்க சொல்லு, அவங்களுக்கு நான் மரியாதை பண்ணுறேன். நகரத்தார் 6 வந்தாலும் அவர் நல்லா மரியாதை பண்ணுவார். நகரத்தார் மேலே அவருக்கு ரொம்ப மரியாதை அவருக்கு. வணக்கம், என் பெயர் சம்பந்தன். சென்னை வாழ் கோணாவட்டு நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவராக சென்னையில் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த சென்ற பருவத்திலே காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக காசியிலே நடந்து கொண்டிருக்கிற விஸ்வநாதருக்கு செல்கின்ற சம்பவம் போல் இங்கேயும் செய்ய வேண்டும் என்று நாராயண் தலைமையில் உள்ள நிர்வாக குழு
முடிவெடுத்து எல்லோருடைய ஒத்துழைப்பின் பேரில் இங்கே கச்சாலீஸ்வரர் கோயில் அனுமதி பெற்று சென்ற ஆண்டிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கச்சாலீஸ்வரர் கோயிலுக்கு போய் வரும் வழியிலே இந்த காளிகாம்பாள் கோயிலுக்கும் தினசரி நம்ம சுப்பு சண்முகம் அவர்கள்லாம் செல்கிறதுனால அங்கே அவருக்கு குருக்கள் வந்து நீங்கள் நகரத்தார்கள் இந்த மாதிரி பூச்சொரிதல் விழா உங்கள் ஊர்லெலாம் சிறப்பாக பண்ணுறீங்க. நம்ம நகரத்தார் ஊர்களில் இருக்க அம்மன் கோயில் எல்லாமே நம்ம பூச்சொரிதலை ரொம்ப சிறப்பாக செய்வோம். அதேமாதிரி நம்ம நகரத்தார்கள் அதிகமாக வாழ்கின்ற இந்த சென்னையிலேயும் நம்மளை அது மாதிரி செய்தால் என்ன என்ற ஒரு இது எழுதுனதன் பேரிலே நம்ம இந்த மாதிரி மண்ணடியில் வீட்டிருக்கிற காளிகாம்பாள் கோயிலுக்கு நம்ம நகரத்தார்கள் சார்பாக இந்த பூச்சொரிதல் விழாவை இந்த ஆடி மாதத்திலே அம்மனுக்கு உகந்த இந்த மாதத்திலே நடத்தலாம் என்று முடிவு செய்து சென்ற ஆண்டு முதன்முறையாக துவங்கி ஏறத்தாழ 500-600 பேர் கலந்து கொண்ட விழாவாக சிறப்பாக நடைபெற்றது. இது தொடர்ந்து இன்று 2வது ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. இது நம்ம கூட்டு வழிபாடு என்று சொல்லலாம். நகரத்தார்களுடைய நலம் குலம் தழைக்கவும் நம்முடைய புள்ளிகள் பெருகவும் எல்லாருடைய ஒற்றுமையை ஓங்குவதற்காகத்தான் இந்த விழாவை நாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இது காசி சத்திரத்தினுடைய முயற்சி மற்றும் இந்த ரெங்கோன் நகர விடுதியினுடைய புனரமைப்பு குழு அண்ணன் முத்தையாண்ணன் தலைமையில் இருந்த எங்களுடைய குழுவின் சார்பாக இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நகரத்தார்கள் பெருமளவில் ஆதரவு கொடுக்கிறார்கள். இதை தொடர்ந்து ஆண்டுதோறும் நாம் செய்வோம். நல்ல முறையாக இந்த அம்மனை காளிகாம்பாளை வணங்கி அம்பாளுடைய அருளை பெறுவோம் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் முத்துவெள்ளையன். நான் பள்ளத்தூர் மாத்தூர் கோயிலை சேர்ந்தவங்க. ஆக்சுவலாக நாங்கள்லாம் வந்து இந்த சம்பவம் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல வந்து ஃபஸ்ட்டு இருந்தது இந்த மாதிரி சம்பவம் காசி மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக அப்ரூவல்லாம் வாங்குறதுக்கு வந்து பண்ணி கொடுத்து அதோடு நாங்கள் எங்கள் வேலை முடிஞ்சுது. பட் வந்து நம்ம சண்முகனும் சுப்பண்ணனும் வந்து ஃப்ரம் டே 1 அதை வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களோட முயற்சியில் தான் இது வந்து ஃபஸ்ட்டு காளிகாம்பாள் கோயிலில் வந்து நம்ம சும்மா சாதாரணமாகவே நம்ம என்ட்ராகவே முடியாது. ஏன்னா ஒரு பர்மிஷன் வாங்கணுன்னா கூட நம்ம வந்து அவ்வளோ சிரமப்படணும். அவங்க நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு போகிறத பார்த்து நகரத்தார் வந்து இவ்வளோ சிறப்பாக ஒரு விஷயமும் நீங்கள் நல்லா ஒரு மெட்டிகுலஸாக நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாச்சாரியார் வந்து பர்சனலாக வந்து நீங்கள் ஒரு விழா எடுத்துக்கணும்னு அவங்களே கேட்டாங்க. அதனால் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம இந்த இதை ஆரம்பித்தோம். இதை ஆரம்பித்து போன வருஷம் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தது. இந்த வாட்டியும் ஈக்குவலாக எக்ஸலண்ட்டாக போயிட்டுருக்கு. இது இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து நம்ம எல்லாரும் அம்மா காளிகாம்பாள் அருளால் சிறந்து மேலே வரணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ஆனால் போன வருஷம் வந்து மினிமம் வந்து 400 to 500 வந்திருப்பாங்கண்ணே. இப்போ ஆஸ் ஆஃப் நோ இப்போவே 500 பேர்கிட்டே வந்துட்டாங்க. இன்னும் சிறப்பாக இன்னொரு ½ hour ஆகும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதிலே வந்து உங்களுக்கு அதிகமாக வரும்ன்ட்டு. முத்துப்பள்ளியப்பனும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனும் வந்து ரெகுலராக போகிறவங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த சம்பவம் வந்து அப்படியே ஆரம்பத்து டே 1லேருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா கேரி பண்ணுறாங்கண்ணே. தேங்க்யூ. அண்ணாமலை அரிமளம். கடந்த ஆண்டு செயற்குழு உறுப்பினராக இருந்தேன். என்னோடு சுப்பண்ணன் வெள்ளையண்ணன் அனைவரும் இருந்தார்கள். பழைய கமிட்டியில் இதுபோன்று ஒன்று நடத்த வேண்டும் என்று முயற்சி எடுத்து இவர்கள் அனைவரும் இதற்கு ரெங்கோன் நகரவடிக்கு என்று இருந்த கமிட்டி பிஎல் முத்தையானன் தலைமையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த ஆண்டும் சுப்பண்ணன், சண்முகண்ணன், வேலையண்ணன், முத்துக்குமாரண்ணன், முத்தண்ணன் அனைவரும் இணைந்து நல்ல முறையிலே சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த ஆண்டு பருவ நிர்வாக குழுவினருக்கும் செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் சொல்கிறாங்க நாங்கள் 3 பேர் சுப்பண்ணே சண்முகண்ணே நாங்கள் எல்லாம் போய் தினப்படி சம்பவம் நடத்துகிறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக இது எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. தினப்படி தவறாமல் கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. அதை ஏற்படுத்தி கொடுத்த நிர்வாக குழுவுக்கும் இப்போ தொடர்ந்து அதை ஆதரித்து வர நிர்வாக குழுவுக்கும் எங்களுடைய நன்றி. தினப்படி கோயிலுக்கு போகிற ஒரு வாய்ப்பு பெரிய பிராப்தமாக தான் நாங்கள் இதை நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. இது மாதிரி பூச்சொரிதல் நல்லா நடக்க எல்லோரும் ஒத்துழைப்பு தந்து எல்லோரும் தொடர்ந்து வந்து இன்னும் ஒவ்வொரு வருஷமும் நான் சிறப்பாக நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு தந்து பண்ணணும். சம்பவக்கும் எல்லோரும் சேர்ந்து வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாம் தோதுப்படும் போது டைம் இருக்கும்போதெல்லாம் காலையில் வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லோரும் வரணும்னு கேட்டுக்கிறோம். எல்லாரையும் வருக என்ன பூவிழா கமிட்டியின் சார்பாக வரவேற்கின்றோம். சரியாக 6:15 மணிக்கு நம்ம பூத்தட்டு எடுத்துகிட்டு காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிடலாம். அங்கே போயிட்டு பூவெல்லாம் கொட்டிட்டு கூட அங்கே கொடுத்துருங்க, நம்மளால் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதை முடிச்சுட்டு காரைக்குடியார் வீட்டில் டிஃபன் இருக்குது. டிஃபன் சாப்பிட்டு இங்கே வந்து புள்ளிக்கு ஒரு காளாஞ்சி வாங்கிட்டு நீங்கள் எல்லாமே சொல்லலாம். இது வந்து நம்ம இது 2ஆம் ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா போன பீரியடில் நாங்கள் ஆரம்பித்தோம். நான் போன பீரியட் ஈசி மெம்பராக இருந்தேன். அண்ணன் பொதுக்குழு மெம்பராக இருந்தாங்க, அண்ணன் ஈசி மெம்பராக இருந்தாங்க. எங்கள் பீரியடில் ஆரம்பித்தோம்.
இந்த காளிகாம்பாள் கோயில் அவ்வளோ சாதாரணமாலாம் தந்துட மாட்டாங்க. இந்த பூச்செடியில் நாங்கள் போய் எல்லாம் கேட்கல, அவங்க அம்பாலாக வந்து நம்மளை பண்ண சொன்னாங்க. சிவாச்சாரியம் சிவாச்சாரியரும் நகரத்தார்கள் ரொம்ப அளவு கலந்த பிரியம். அவங்க சொன்னாங்க, நகரத்தார்கள் நீங்கள் ஒரு காரியம் பண்ணீங்கன்னா அதை கடைசி வரைக்கும் கரெக்டாக பண்ணுவீங்க. காசியில் 210 வருஷமாக சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு கடைசி கும்பாசத்துக்கெல்லாம் யாகசாலைக்கு போயிருந்தார் நம்ம காளிதாஸ் சிவாச்சாரியர். நீங்கள் காளிகாமலில் வந்து காசிக்கு போயிருந்தாங்க. சுப்பு சுந்தரனை பண்ணும்போது இவங்க தான் போய் எல்லாமே அங்கே பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னு சொல்லி அவங்க இதை பூச்சேரத்தில் நடத்துங்கன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம நடத்தினோம். உங்களுடைய ஒத்துழைப்புகளோடு தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லா வருஷமும் சிறப்பாக நடத்தணும். எல்லோரும் நல்லா வந்து கலந்துக்கங்க. அதுக்கப்புறம் போன பீரியடில் நாங்கள் சம்பவம் ஆரம்பித்தோம். காசியில் நடக்கிற மாதிரி இங்கேயும் சம்பவம் நடத்திடுவோம் அப்படின்ட்டு. இப்போ ஏறக்குறைய 14 மாதங்கள் ஆயிடுச்சு. 16 மாதம் ஆயிடுச்சு. இது இல்லாமல் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நான்